மல்லி சீரியல் நேயர்களுக்கு வணக்கம். இப்போது நம்ம மல்லி இருந்துட்டு இந்த போலியான ரேணுகாவின் சுயரூபத்தை அதாவது வெளியே கொண்டு வரணும் அப்படின்ற ஒரே விஷயத்துக்காக இப்போது கதிரேஷன் சொன்னாங்க இல்லையா டாக்டர், அந்த டாக்டர் இல்லாமல் வேறு டாக்டரை போய் பார்க்குறாங்க இல்லையா. அப்போது அந்த டாக்டர் இருந்துட்டு, மேடம் இந்த மாத்திரையை மட்டும் எப்படியும் அந்த நடிக்கிறாங்க இல்லையா அவங்களுக்கு கொடுங்க, அவங்க நடிக்கிறாங்கன்னு மட்டும் தெரிஞ்சால் இந்த மாத்திரை சாப்பிட்டாலே போதும், அவங்க எல்லா உண்மையும் உளறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை இப்போ நம்ம மல்லிகிட்ட சொல்கிறாங்க இல்லையா. கூடிய சீக்கிரம் சுடரின் சுயரூபம் இந்த வீட்டில் இருக்க எல்லாருக்கும் தெரிய வரும்னு நினச்சிக்கலாம். வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலுக்கு முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வாங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பக்கம் கதிரேஷன் இருந்துட்டு இப்போ டெண்டர் விஷயமாக பேசிட்டு இருக்காங்க இல்லையா. ஏன்னா ஆல்ரெடி தன்னுடைய மேனேஜரை நம்பினா நான் மோசம் போயிடுவோம் அப்படின்ற ஒரு விஷயத்தை தெரிஞ்சதுக்காக தான் இப்போ மறுபக்கம் லேடி அதாவது மேனேஜருக்கு கால் பண்ணி இதுக்கு முன்னாடி கோட் பண்ண ஃபைல் இருக்கு இல்லையா, அதை வச்சே நீங்கள் கோட் பண்ணுங்கள், இதில் எந்த ஒரு மாற்றமும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. அது மட்டும் இல்லாமல் நான் சொன்ன இடத்துக்கு கரெக்டாக கொண்டு வந்துடுங்க அப்படின்னு அந்த லேடிக்கிட்ட நம்ம கதிரேஷன் சொல்லியிருப்பாங்க இல்லையா. இது எல்லாத்துலேயும் காது கேட்ட இந்த சுடர் அமைதியாக இல்லாமல் மறுபக்கம் ரகுக்கு இன்ஃபர்மேஷன் தெரியப்படுத்துகிறாங்க. மறுபக்கம் என்ன இதுக்கு முன்னாடி சொன்னீங்களே அந்த மேனேஜர் தானே வரான் அப்படின்னு கேட்கும்போது எல்லாம் கிடையாது, இப்போ வரப்போகிறது ஒரு லேடி. அப்படி இருக்கும்போது அவள் எப்படி எடுத்துகிட்டு வருவனாலாம் தெரியாது. ஆனால் எப்படியாச்சும் அவகிட்ட இருக்கிற டெண்டர் ஃபைலை நீங்கள் எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. லேடி தானே வரா. அப்படி இருக்கும்போது இதை பற்றிலாம் கவலைப்படாத சுடர், இது எல்லாமே நமக்கு சாதகமாக தான் அமையும் அப்படின்னு இப்போ ரகு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் ரகு என்ன தான் பிளான் போட்டாலும் அவ்வளோ சீக்கிரமாக அந்த லேடி கிட்ட அடிக்க முடியாது. ஆனால் இன்னொரு பக்கம் இந்த ராஜேஸ்வரி வேறு நிஷா கிட்ட அடிக்கடி கால் பண்ணி இன்ஃபர்மேஷன் சொல்லிகிட்டே இரு அப்படின்னு கேட்பாங்க இல்லையா. ஒரு பக்கம் நிஷாவும் அதாவது ராஜி மேடம் நீங்கள் சொன்னபடி அந்த டெண்டர் பையில் மட்டும் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் அடுத்த நொடியே அடுத்த நிமிஷமே இந்த வீட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. நிஷா வாய்ப்பேச்சு மட்டும் பேசக்கூடாது, செயலையும் செஞ்சு காட்டணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு பக்கம் அந்த மேனேஜருக்கு வேறு கால் பண்ணி என்ன ஆச்சு ரெடியாச்சு அப்படி இல்லைன்னு கேட்கும்போது, இல்லை மேடம் அதாவது இப்போது கதிரேஷன் சார் நீ டெண்டர் ஃபைலை ரெடி பண்ண வேணாம் அப்படின்ட்டு இப்போது ஒரு லேடி மேனேஜர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு கால் பண்ணி அவங்கள தான் ரெடி பண்ண சொல்லியிருக்காங்க. அப்படி இருக்கும்போது அந்த ஃபைலெல்லாம் சாதாரணமாலாம் எடுக்க முடியாது அப்படின்னு இப்போது அந்த மேனேஜர் சொல்கிறதெல்லாம் கேட்டதுமே, அதுக்காகவா உனக்கு கையிலேருந்து 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்து கொடுத்தேன், அப்படி இருக்கும்போது ஏன் இந்த மாதிரிலாம் போய் சொல்கிறீங்க, எனக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ எது பண்ணுவீங்களோ தெரியாது, அப்படி நீங்கள் ஃபைலை என்கிட்ட கொண்டு கொடுக்கலன்னா நீங்கள் என்கிட்ட 10 லட்ச ரூபா பணம் வாங்கியிருக்கீங்க இல்லைங்களா, அந்த வீடியோ ஆதாரத்தை நான் கதிரேஷனுக்கு அனுப்பிவிடுவேன், நீ இவ்வளோ நாளாக எனக்கு சாதகமாக தான் நடந்துட்டு இருந்த அப்படின்னு உன் மேலே அபாண்டமாக பழி சுமத்த போகிறேன், அதுக்கப்புறம் இப்போ பார்த்துட்டு இருக்கிற வேலையும் உனக்கு இல்லாமல் நீ நடுத்தரம் தான் நிற்க போகிற அப்படின்னு இப்போது கதிரேஷனுடைய மேனேஜரையே இந்த ராஜேஸ்வரி மிரட்டுறாங்க இல்லையா. ராஜேஸ்வரி என்ன தான் மிரட்டினாலும் உருட்டினாலும் அவளால் கடைசி வரைக்கும் இந்த டெண்டரை எடுக்க முடியாது. இதுக்கு அடுத்தடுத்து என்னென்ன சுவாரஸ்யமான விஷயங்கள் இன்ட்ரெஸ்ட் நடக்குது, நம்ம மரம் சேனல் ஃபாலோ பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.